வீட்டு சமையல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கொய்யாக்காய் சட்னி. இது இட்லி, தோசை, அரிசி ரொட்டி, ராகி ரொட்டி இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனே சொல்லலாம். இந்த கொய்யாக்காய் சட்னி செய்ய அடுப்புல ஒரு பேனை வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு லேசா செவக்க வறுத்துட்டு இது கூட 4 காஞ்ச மிளகாய், 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 2 வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் லேசா வதங்கினதும் இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய சைஸ் கொய்யாக்காவையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். கொய்யாக்காய் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாம் நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சட்னி அரைக்கிற பதத்துக்கு அரைச்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போ சட்னிக்கு தாளிக்க ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இந்த தாளிப்பை சட்னியில் ஊற்றி கலந்துட்டா கொய்யாக்காய் சட்னி ரெடி.